ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து நல்லாவே ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.37% நெகட்டிவ்ல 18,003 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 532 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.3% பாசிட்டிவ்ல 41,405 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக குளோபல் மார்க்கெட்ஸ் ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளோட பேங்க் நிஃப்டி என்னவோ கிட்டத்தட்ட 1.3% பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்கிறது ஓவரால் பேங்கிங் செக்டாருக்கே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நேற்று ஏன் குளோபல் மார்க்கெட்ஸ் ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்குன்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது எக்ஸ்பெக்டேஷன் விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது. அதாவது யூஎஸோட ஆகஸ்ட் மந்தோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.3% வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷனான 8.1% விட கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால இந்த மந்த் நடக்க போகிற யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் யூஎஸ் ஃபெட் மறுபடியும் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் குறையிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இந்த மாதிரி அக்ரெசிவ் ரேட் ஹைக்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அது ஓவரால் எக்கனாமியோட க்ரோத்தை இம்பாக்ட் பண்ணி ரெசெஷனை கிரியேட் பண்ணுமோன்ற ஃபியரில் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.94% ஃபாலோ இருந்தது. S&P 500 அரௌண்ட் 4.32% நெகட்டிவ்ல அண்ட் நாஸ்டாக் 5.16% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இதனால SGX நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ அதனால நம்மளோட மார்க்கெட்ஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொம்பவே கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து மார்க்கெட்ல பையிங் நடந்து எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் நிஃப்டி 50 அடல்ட் ஆயிடுச்சு. அதாவது 18K டச் பண்ணுச்சு. அண்ட் சென்செக்ஸ் மறுபடியும் சீனியர் சிட்டிசன் அதாவது 60K ஆயிடுச்சு. அண்ட் யூகேவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஆகஸ்ட் மந்த்ல எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சமா கம்மியா இருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ 10% இருக்கும்னு இருந்தது. ஆனால் ஆக்சுவலா என்னவோ 9.9% வந்திருக்கு. அண்ட் இங்க கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஒன்று மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷன்னா ஒன்றும் இல்லை, ஓவரால் இன்ஃப்ளேஷன் டேட்டால ஃபுட் அண்ட் எனர்ஜியோட இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணாம சொல்றது தான் கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவோட WPI இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது சிபிஐன்றது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் அதுவே WPIன்றது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா சிபிஐன்றது அதாவது ரீட்டைல் கன்சூமரோட பிரைஸ் ரைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்றது பல்கா பிசினஸ் டு பிசினஸ் ட்ரேட் ஆகிற ஹோல்சேல் பிரைஸ் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 3வது மாசமா ஓரளவு கம்மியாயிட்டு இருக்கு. அதாவது போன மாசம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்றது அரௌண்ட் 13.9% இருந்தது. அது இந்த ஆகஸ்ட் மந்த்ல 12.4% குறைஞ்சிருக்கு. ஸோ குளோபலா யூஎஸ் அண்ட் யூகேவை கம்பேர் பண்றப்போ நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்றது ஓரளவு கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதனாலவோ என்னவோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளோட மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் FIS கண்டினியூஸா பை பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இதனால இப்போதைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் 3 to 4% தான் கம்மியா இருக்கு. ஸோ இப்படி குளோபல் மார்க்கெட்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு இருந்தாலும் குளோபல் எக்கனாமியோட ஸ்லோ டவுன் ஃபியர்னால நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸோட மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா US அண்ட் UKவா தான் இருக்கும். ஸோ இந்த எக்கனாமிஸ்ல ஏதாவது இம்பாக்ட் இருந்ததுன்னா ஸோ அது அவங்களோட கிளைண்ட்ஸோட ஸ்பெண்டிங்கை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை இம்பாக்ட் பண்ணும். அண்ட் இதனாலே கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ரிலேட்டடாக நெகட்டிவ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபோசிஸ்க்கு செல் ரேட்டிங்கை கொடுத்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்கெட் ப்ரைஸை ₹1,244 பர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ரீசன்ஸ்ல முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ்ல இன்னும் ஆக்சுவலாக டவுன் சைக்கிளை ஃபேக்டர் பண்ணல. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் அடுத்து 3 வருஷத்தோட EPS அதாவது எர்னிங் பர் ஷேரோட ஃபோர்காஸ்ட்டை 6% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல TCSயும் செல் ரேட்டிங் கொடுத்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்கெட்டை அரௌண்ட் ₹2,611 கொடுத்துருக்காங்க. அண்ட் TCSோட EPS ஃபோர்காஸ்ட்டை அரௌண்ட் 5% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டெக் மஹிந்திராவையும் செல் ரேட்டிங் கொடுத்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்கெட்டை ₹868 கொடுத்துருக்காங்க. அண்ட் EPS ஃபோர்காஸ்ட்டை 4% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே விப்ரோவை பை ரேட்டிங் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் டார்கெட்டை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ₹381 பர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் விப்ரோட EPS ஃபோர்காஸ்ட்டை அரௌண்ட் 3% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.36% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் எந்த ஸ்டாக் ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஓவரால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்லயே இன்னைக்கு இன்ஃபோஸோட ஷேர் பிரைஸ் தான் ரொம்பவே அதிகமாக ஃபாலோ இருக்கு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி விப்ரோ தான் கம்மியாக ஃபாலோ இருக்கு.
ஓகே, அடுத்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ரத்தன் இந்தியா கம்பெனி வந்து ட்ரோன் டிஃபெண்டர் லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரோனோட யூசேஜ் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ட்ரோனோட நியூசன்ஸ் அண்ட் த்ரெட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் அதுலேயும் முக்கியமாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸான டிஃபென்ஸ் அண்ட் அதே போல் ப்ரைவேட் ஏர் ஸ்பேஸில் ட்ரோன்ஸோட த்ரெட் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அப்படி அன்ஆத்தரைஸ்டு ஏர் ஸ்பேஸில் ட்ரோன்ஸ் பறக்கிறப்போ அதை சாஃப்ட் கில் பண்ணுறதுக்கான அப்ரோச் தான் இந்த டிஃபெண்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஃபெண்டர்ன்றது அந்த ட்ரோனை லாக் பண்ணி அதிலிருந்து எந்த ஒரு த்ரெட்டும் ஹார்மும் வரத்துக்கு முன்னாடியே அதை ட்ராக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃபெண்டரை நம்மளோட இந்தியன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணியே கம்ப்ளீட்டாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இந்த அப்டேட் வந்ததுமே சடனாக ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து PVR அண்ட் ஐநாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து PVR அண்ட் ஐநாக்ஸ் லீஜர் மர்ஜ் ஆகிறதுக்கு அகெயின்ஸ்டா வந்த கம்ப்ளைண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது சென்டர் ஃபார் காம்படிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரெகுலேஷன்ன்ற CUTS, அதாவது கட்ஸ் இன்டர்நேஷனல்ன்றவங்க இந்த PVR அண்ட் ஐநாக்ஸ் லீஜர் மர்ஜ் ஆச்சுன்னா அது ஆன்டி காம்படிட்டிவ் எஃபெக்டை கிரியேட் பண்ணுமான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி CCI ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு CCI வந்து PVR அண்ட் ஐநாக்ஸ் லீஜரோட மர்ஜர்ன்றது ஆன்டி காம்படிட்டிவ் இல்லைன்னு அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதனால PVRோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே PVRோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.06% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஐநாக்ஸ் லீஜரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐநாக்ஸ் லீஜரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று தான் வேதாந்தா கம்பெனியும் தைவானுக்கு சேர்ந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் குஜராத்தில் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு குஜராத் கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு மகாராஷ்டிரா ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது மகாராஷ்டிராவில் ஐஃபோன்ஸ் அண்ட் அதர் டிவி எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஹப்பை கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மகாராஷ்டிரா ப்ராஜெக்ட்ன்றது குஜராத் JV பிளான்ட், அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் பிளான்ட்டுக்கான ஃபார்வர்டு இன்டகிரேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்வர்டு இன்டகிரேஷன்ன்றது இப்போ குஜராத்தில் செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுக்கான ப்ராடக்டையே தயாரிச்சாங்கன்னா அதை ஃபார்வர்டு இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதுவே ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட்கான இன்புட் ரா மெட்டீரியலே வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அப்போ அது பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் EV ஸ்பேஸ்லையும் பொட்டன்ஷியலாக என்டர் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வேதாந்தோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வேதாந்தோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.11% பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து KEC இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். KEC இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1108 crores புது ஆர்டர்ஸை வின் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டோட்டல் ஆர்டர்ன்றது அவங்களோட வேரியஸ் பிசினஸஸ்க்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வேஸ் அண்ட் அதே போல் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைனுக்கான ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு KEC இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே KEC இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷனோட MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 46,000 இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவராலாக 46,000 ப்ராஃபிட்டோட பொசிஷன்ஸை புக் பண்ணி எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். அதாவது நிஃப்டி அக்டோபர் எக்ஸ்பெரியோட 14,500 புட் ஆப்ஷன், 15,500 புட் ஆப்ஷன் அண்ட் 16,000 புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு புதுசாக 2 நிஃப்டியோட பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 5 ஸ்டாக்கோட பொசிஷன்ஸை எடுத்திருக்கேன். அதாவது நிஃப்டியோட பொசிஷன்ஸ்னு பார்க்குறப்போ செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 16,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் அண்ட் அக்டோபர் எக்ஸ்பெரியோட 15,500 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவே ஸ்டாக்கோட போர்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு ஸ்டாக்ல ஒவ்வொரு லாட்டோட போர்ஷன் எடுத்திருக்கேன். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்டாக் போர்ஷன்ஸ் எல்லாமே லாஸ் ஆனாலும் அதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு எடுத்திருக்கேன். அதாவது காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட 12,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் அண்ட் IPCA லேபரேட்டரிஸோட 800 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். PVRோட 1,700 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அடுத்து டாடா மோட்டார்ஸோட 400 புட் ஆப்ஷன் அண்ட் விப்ரோவோட 370 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எல்லா ஸ்டாக் போர்ஷனுமே அக்டோபர் எக்ஸ்பைரியோடது. ஓவரெல்லாம் இன்னைக்கு 46,000 ப்ராஃபிட்டை புக் பண்ணதுனால நாளைக்குலேருந்து லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அதே 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைர் ரேஞ்சுன்றது 17,800 இருந்து 18,200 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிவே நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றது எந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கும்ன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.